அனைவருக்கும் வணக்கம். பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். இன்று ஓர் அதிசய கிராமத்தை பார்ப்போம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் இது கிராமமாக இருந்திருக்கிறது, இன்று சிறிய நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை, ஆச்சரியத்தை நாம் இன்று பேசுவோம். இந்த ஊரில் குறிப்பாக சாகவும் தடை, பிறப்பதற்கும் தடை, பிறப்புக்கும் இறப்புக்கும் தடை. என்ன ஆச்சரியமாக இருக்கிறதில்ல? ஆம், அந்த நாட்டில் பனி பிரதேசம், பனியால் சூழப்பட்டிருக்கிற ஒரு பகுதி, லாங் இயர் பைன் என்ற ஒரு கிராமம். இந்த நகரம்தான் சிறிய நகரம் என்று அழைக்கப்படுகிறது, லாங் இயர் பைன். இந்த நகரத்தில் மக்கள் வாழ்வதற்கு தடை இருக்கிறது. அதாவது இறப்பதற்கு தடை, பிறப்பதற்கு தடை, வாழ்வதற்கும் ஏறக்குறைய தடை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் மக்கள் வாழ்கிறார்கள். இங்கே ஏன் அந்த தடை வந்தது என்பதை நாம் சிந்திப்போம். அங்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால், பல ஆண்டுகளுக்கு முன்னால் பனியால் சூழப்பட்டிருக்கிற அந்த பகுதி, அதனால் எந்த ஒரு உயிரும் பிணங்களும் புதைக்கப்பட்டால் ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே இருக்கும். அப்படி புதைத்து வைத்திருந்த சில உடல்களை தோண்டி எடுக்கிற போது ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற ஒரு செல் பரவியிருப்பதாக, அது மட்டும் சாகாமல் இருந்ததாக கண்டுபிடித்து உலகத்துக்கே ஆச்சரியத்தை தந்தார்கள். அது பரவிவிட்டால் உலகம் பாதிப்புக்குள்ளாயிடும் என்ற ஒரு சூழலில் தான் இப்படி ஒரு சட்டம் அங்கே வந்திருக்கிறது. அதனால் அங்கே இறப்பதற்கும் பிறப்பதற்கும் தடை என்று வந்துவிட்டது. சரி, இறந்து போனால் அவர்கள் ஏறக்குறைய பல நூறு அல்லது பல நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் தான் சென்று அவர்கள் புதைக்க வேண்டும். விமானத்தின் மூலமாக உடல்நலம் சரியில்லாத நேரத்திலேயே அழைத்து சென்று விட வேண்டும். அது அந்த நாட்டினுடைய சட்டம். அது மட்டுமல்ல, ஒருவேளை மாரடைப்பு பல்வேறு சிக்கலால் இறந்து போனால் அவர்களை எரித்து கொள்வதற்கு அனுமதி உண்டு. அந்த அனுமதியும் மிக கடுமையாக போராடி உரிமை பெற வேண்டும். அதற்கு அழைத்து செல்வதே மேல் என்று அவர்கள் நினைப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து பிறப்பதற்கும் தடை. 8 மாதம் 9 மாதம் ஒரு கர்ப்பிணியாக இருக்கிற போதே அந்த சமவெளி பகுதிக்கு சென்று விட வேண்டும். இப்படித்தான் அந்த நாட்டில் இந்த லாங் இயர் பைன் என்ற நகரத்தில், சிறிய நகரத்தில் மக்கள் வாழுகிறார்கள். என்ன ஆச்சரியம்! இதெல்லாம் நினைத்து பார்க்கிற போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. என்ன வித்தியாசமான ஒரு இல்லை, அங்கே துப்பாக்கி வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா பனிக்கரடிகள் அங்கே அதிகம். அதனால் பனிக்கரடிகளை சுட்டு வீழ்த்தி விடுவார்கள். ஆனால் தற்காப்புக்காக துப்பாக்கி வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், அங்கு எந்த திருடும் நடைபெறுவதில்லை, குற்ற செயல்கள் நடைபெறுவதில்லை. வீடெல்லாம் பெரும்பாலும் திறந்து இருக்குமா, வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்குமா. இது எவ்வளவு நம்ம நாட்டில் இருந்தால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் இப்படி ஒரு நிலையும் அங்கே இருக்கிறது. அதனால் அங்குள்ள மக்கள் விசா இல்லாமல் அங்கே பயணிக்கலாம். சில ஆண்டுகள் அல்லது சில மாதங்கள் தான் அங்கே வாழ முடியும். நமக்கு அப்படி தான் தோன்றுகிறது. கோடை காலங்களில் கூட -3 டிகிரி செல்சியஸ் அந்த அளவில் தான் அங்கே குளிர் பதிவாகி கொண்டிருக்கிறது. எப்படி மக்கள் வாழ முடியும்? அங்கேயும் குறைந்த எண்ணிக்கையில் மக்கள் வாழ்வதாக சொல்லுகிறார்கள். ஏறக்குறைய ஒரு 2000 3000 இப்படி ஏதோ ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது, சரியாக தெரியவில்லை. ஆனால் மக்கள் வாழ்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. ஆனால் கொஞ்ச காலம் வாழ்ந்துவிட்டு சமவெளி பகுதிக்கு வந்துவிட வேண்டும். இப்படி பனி பிரதேசம், அங்கே மக்கள் எதிர்த்து போராடி வாழ்கிறார்கள் இல்லையா? இந்த துணிவெல்லாம் நமக்கு வர வேண்டும். தட்பவெப்ப நிலையில் நாம் சிறப்பாக இருக்கிறோம் நமது நாட்டில். அதனால் குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், துணிவு இருக்க வேண்டும். பனியால் சூழப்பட்டிருக்கிற அந்த பகுதியில் எப்படி நினைத்து பார்க்கிற போதே நமக்கு கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. இம்மாதிரியான இடங்களில் நாம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அதனால் அதிசயமான ஒரு பகுதியில், அதாவது இயற்கைக்கு இதுவெல்லாம் உடன்பாடு தான், நமக்கு தான் முரண்பாடாக இருக்கிறது. இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் நம்மாலும் வாழ முடியும் என்பதற்கு லாங் இயர் பைன் என்ற இந்த கிராமம், இந்த சிறிய நகரம் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. நார்வே நாட்டில் இருக்கிறது. அதே மாதிரி அந்த நாட்டில் இன்னொரு குளிர்காலங்களில் இருளாகவே இருக்குமா, கோடை காலங்களில் வெளிச்சமாகவே, அதாவது பகலாகவே இருக்குமா. நினைத்து பார்க்கவே நடுங்குகிறது நமக்கு. எப்படி இருக்க முடியும்? நினைத்து பார்க்க முடியவில்லை. என்றாலும் அங்கேயும் மக்கள் வாழ்கிறார்கள். இதையும் நாம் தெரிந்து கொண்டு துணிவை இந்த இயற்கையோடு வாழ்வதற்கு, இணைந்து இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி.